பல பிசினஸ் ஓனர்ஸ் ஃபெயில் ஆகறதுக்கு மார்க்கெட்டை தானே ரீசனா சொல்லுவாங்க. ஆனா ரியல் ரீசன் வேற. ஏர்செல் ஓனர் சிவசங்கரன் அவரோட ஆண்டர்பிரினரியல் ஜர்னி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் இருக்கு. ஒரு கட்டத்துல அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, ட்ரேடிங் பண்ணியிருக்காரு, நெட்வொர்க் வெஞ்சர்ஸ் பண்ணியிருக்காரு. இப்படி பல பிசினஸ் பண்ணவரு. இன்னைக்கு பிசினஸ்ல ஒரு சொல்லப்படாத ரூல் இருக்கு. நிறைய பிசினஸ் ஒரே சமயத்துல பண்ணோம் அப்படின்னா அது நிச்சயமா ரிஸ்க் தானே. அப்படி ஒரு பிசினஸ் ரிஸ்க் ஆகிறதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ரிஸ்க் தான். கேஷ் ஃப்ளோ கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது. 3வது ரொம்ப முக்கியம், ராங் பார்ட்னர்ஸை சூஸ் பண்றது. எல்லாருமே பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தானே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஆனா சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லாட்டி அந்த இடத்துல growth இருக்காது. ஸோ நமக்கு growth கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா growth ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா ஃபாலோ அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் டிஎம் பண்றேன்.